தமிழன் கட்டிய உலகிலேயே மிகப்பெரிய கோவில். அதுல இத்தனை மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கா? தமிழன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தான் என்று நாம் பெருமையாகச் சொல்லிக் கொள்வதுண்டு. அதெல்லாம் வெறும் வாய்ச்சொல் கிடையாது. அதற்கான ஆதாரங்கள் உலகமெங்கும் கொட்டிக் கிடக்கின்றன. உலகிலேயே மிகப்பெரிய எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்பது பற்றி தெரியுமா உங்களுக்கு? பொதுவாக எல்லோரிடமும் கேடடால் கோவில் என்றாலே முதலில் சிவன் பெயரையோ அல்லது விஷ்ணுவின் பெயரையோதான் சொல்வார்கள். ஆனால் உலகிலேயே மிகப்பெரிய கோவில் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்பது. இந்த கோவில் கம்போடியாவில் இருக்கின்ற அங்கோர் வாட். இங்கு சென்று சூரிய உதயத்தை பார்ப்பதுதான் மிகச் சிறப்பான விஷயம். அதை கோல்டன் சன்ரைஸ் என்று அழைக்கிறார்கள். சூரியவர்மன் என்னும் மன்னரால் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான கற்கோவில்தான் இது. சூரிய பகவானால் விஷ்ணுவை கொண்டாடும் ஒரு கோவிலாகவும் இருந்ததாகவும் 12ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு இது புத்தர் கோவிலாக மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தண்ணீரில் மிதக்கும் மிகப்பெரிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கடந்து சென்றுதான் கோவிலுக்குள் நுழைய முடியும். அதென்ன அங்கோர் வாட்? பெயரை வித்தியாசமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கோர்வாட் என்பது கெமர் மொழிச்சொல். அங்கோர் என்ற நகரம் என்றும் வாட் என்றால் கோயில் என்றும் பொருள். அதாவது கோயில் நகரம் என்று அதை பொருள் கொள்ளலாம். கோவில் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று நாகங்களுக்காகவும், 2வது பகுதி நரகத்திற்கான அமைப்பாகவும், 3வது மனிதர்களின் பூமியாகவும், 4வது கடவுள்களின் இடமாகவும் பகுக்கக்கட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த அமைப்பு என்றால், இந்து தர்மப்படி முதலில் நாகலோகமும், அடுத்ததான யமலோகம், அடுத்து பூலோகம், கடைசியாக தேவர்கள் இருக்கும் சொர்க்ககம் என்ற வரிசை முறையில்தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஜனநாயக ஆட்சி நடக்கும் கம்போடியா நாட்டில் அங்கோர்வாட் கோவில் ஒரு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் நாட்டு தேசிய கொடியிலே அங்கோர்வாட் கோவில் இடம்பெற்றுள்ளது. இந்நாட்டிற்கு முக்கிய வருவாயே அங்கோர்வாட் கோவிலை காண லட்சக்கணக்கில் வரும் சுற்றுலா பயணிகள் வருகையின் மூலம் மட்டுமே வருகிறது. என்னதான் புதிய விஞ்ஞானம், புதிய தொழில்நுட்பம் வந்திருந்தாலும் இன்றளவும் வியந்து பார்க்க வைக்கும் சிற்பங்கள், கட்டிடத் திறமையை காட்டும் விதமாக இந்த கோயில் அமைந்துள்ளதால்தான் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கக்கூடிய இடமாக